திமுக திராவிட மாடல் அப்படின்னா முன்னிறுத்தக்கூடிய அந்த சாராம்சங்கள் பெண்களுடைய வளர்ச்சிக்கு எப்படியெல்லாம் அடித்தளமாக அமைந்திருக்கிறது? நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். எப்போதுமே தமிழ்நாட்டின் 40 தொகுதிகள் என்று சொன்னால் 39 தமிழ்நாட்டிலும் புதுச்சேரியில் ஒன்றும் என்பதாக அந்த 40 தொகுதிகள் நிறைவுறும். அப்படி இந்த புதுச்சேரியில் நாம் அத்தனை பேரும் சந்திப்பது என்பது மிகுந்த மகிழ்ச்சி. நேற்றுதான் மகளிர் தினம் கொண்டாடி இருக்கிறோம். 2024க்கான மோட்டோ லோகோ என்பது என்ன என்றால் டு இன்வெஸ்ட் இன் விமென் அப்படிங்கறதுதான். அந்த டு இன்வெஸ்ட் இன் விமென் அப்படிங்கும் போது இன்னொன்னு கூடுதலா நம்ம சொல்லணும். டு see a candle's light one has to take it to a dark place அப்படிம்பாங்க. அதாவது ஒரு தீபத்தின் வெளிச்சத்தை பார்த்தோம்னா அதை ஒரு இருட்டான இடத்துக்கு கூட்டிட்டு போகணும், எடுத்துட்டு போகணும் அப்படிம்பாங்க. அப்படியாக இந்தியா முழுமையும் இருட்டாக இருக்கிறது பெண்களின் நிலை என்னும் போது அந்த நேரத்தில் நம்முடைய திராவிட மாடல் மட்டும்தான் பெண்களுக்கான வெளிச்சமாக இருக்கிறது என்பதை ஏற்று நீங்கள் அந்த தலைப்பை கொடுத்திருக்கிறீர்கள் அப்படின்னு நான் சொல்ல விரும்புகிறேன். இந்தியா முழுவதும் பெண்களின் நிலை இருட்டா இருக்குன்னா பாஜக ஆளுகின்ற ஒன்றிய அரசு, பாஜக ஆளுகின்ற இந்தியா பாஜக ஆளாத மாநிலங்கள்ல வெளிச்சம் இருக்கு, நிச்சயமா இருக்கு. சரி, அதனால அப்புறம் கூடுதலா உங்களுடைய தலைப்பையே நான் விவாதத்துக்கு உட்படுத்த விரும்புகின்றேன். ஏனென்றால் திராவிட மாடலா பாஜக மாடலா அப்படிங்கிறீங்க. திராவிட மாடலா சனாதன மாடலா அப்படின்னு கேட்டா இன்னும் சிறப்பா இருக்கும். அல்லது திராவிட மாடலா மனுநீதி மாடலா அப்படின்னு கேட்டா சிறப்பா இருக்கும். அதே மாதிரி திராவிட மாடலா பகவத்கீதை மாடலா அப்படின்னு கேட்கலாம். இல்லைன்னா கண்ணகி மாடலா திரௌபதி மாடலான்னு கேட்கலாம். இல்லைன்னா வேலுநாச்சியார் மாடலா திரௌபதி முர்மு மாடலா அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த விவாதம் இப்பவே நிறைவாயிடும் அப்படின்னு நான் நிச்சயம். இவ்வளவு ஆப்ஷன்ஸ் இருக்கா? ஆமா, இவ்வளவு ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஏன்னா அவ்வளவு தூரம் நிகழ்வுகள் நடக்குது. அதை தாண்டி ஒன்றிய அரசின் பெண்களை பற்றிய கொள்கைனா என்ன? மையலும் சமையலும் தான் பெண்களுக்கான இடம் என்று சொல்வதை போல் நேற்று நம்முடைய ஒன்றிய தலைவர் பெண்களின் இடம் சமையலறை தான் என்று சொல்வதை போல் 100 ரூபாய் கேஸுக்காக விலையை குறைச்சிருக்காரு. அந்த 100 ரூபாய் கேஸுக்கு விலையை குறைச்சிருது என்பது எங்களின் தோள்களில் இமயமலையே நாங்க தூக்கி சுமந்துட்டு இருக்கோம். அதுல 100 ரூபாயை குறைக்கிறார் என்பது மயிலிறகால் வருடுவது மாதிரி இருக்கா? இல்ல, நிச்சயமாக எங்களின் சுமை அங்கே அப்படியே தான் இருக்கிறது. நீங்க இன்னும் சுமையை குறைக்கல. நீங்க குறைக்கிறேன்னு சொன்ன சுமையை இன்னும் குறைக்கல. இல்ல, அந்த சுமையெல்லாம் ஒன்றிய அரசுக்கான சுமைகள் தான். நமக்கு அதனாலதான் நம்ம திரும்ப திரும்ப கேட்கிறோம், மாநிலங்கள் தங்களுடைய சுயாட்சியை பெற வேண்டும் என்பதில் நாம குறியா இருக்கோம்ல. அதனாலதான். அதே மாதிரி மையல் என்று சொல்லும் போது இந்த பூமியில் தான் கடந்த வாரம் இன்னமும் அந்த குழந்தையின் கதறல் நமக்கு கேட்டுக்கொண்டே இருக்கிறது. 9 வயசு ஆர்த்திக்கு நாம் என்ன பதிலை சொல்ல போகிறோம்? பெண்களை இன்னமும் சதைக்கோளமாக மட்டுமே பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்பதற்கான சாட்சி தானே இப்ப நடக்கிறதெல்லாம். அப்படின்னு பார்க்கும்போது இந்த இரண்டுக்குமான பதிலை ஒன்றிய தலைவர் சொல்லியாக வேண்டும். அதை தவிர நிதியமைச்சர் சமீபத்தில் சொன்னாங்க என்னன்னா, இந்த மாதிரி கேஸ் விலை, பெட்ரோல் விலை, டீசல் விலையை குறைக்கிறதெல்லாம் எங்க கையில இல்லவே இல்லப்பா, அது எல்லாம் ஆயில் நிறுவனங்கள் அவர்கள்ட்ட தான் இருக்குன்னாங்க. ஆனா நேத்து விலையை குறைக்கிறதுக்கு மட்டும் திடீர்னு போர்ட்போலியோவை பிரைம் மினிஸ்டர் வாங்கிட்டாரா 100 ரூபாய் விலை குறைக்கிறதுக்கு? இந்த 100 ரூபாயை குறைச்சதுனால என்ன நடக்குது? இந்தியால அப்படியே எல்லாம் தலைகீழா மாறிடுச்சா? இல்ல நம்ம வீட்டு வாசல்ல பாலும் தேனும் ஓடுதா? குறைக்கலனா குறைக்கல, குறைச்சா 100 ரூபாய் குறைச்சா என்ன? அவருக்கு அந்த பவர் இருக்கா இல்லையா? அதான் எங்களோட ஒரே கேள்வி. ஏன்னா நிதியமைச்சரே சொன்னாங்க இதுக்கான வல்லமை எங்களுக்கு கிடையாது, அது எண்ணெய் நிறுவனங்கள் தான் செய்ய முடியும் அப்படின்னு. அப்ப இப்ப நேத்து ஏத்தும் போது எண்ணெய் நிறுவனங்கள் 100 ரூபாய், அதுல எத்தனை 2 பூஜ்ஜியம் இருக்கு. அதை குறைக்கிறதுக்கு உடனே பிரைம் மினிஸ்டர் அங்கிருந்து கிளம்பி வர்றாருன்னா அவருக்கு தன்னுடைய பதவிக்கான அதிகாரம் தெரியலையா அப்படிங்கிறது எங்களோட ஒரு கேள்வி. அவ்வளவுதான நேரம். முதல் சுற்றுல அவ்வளவுதான் நேரம். நான் ஸ்ரீகாந்த் கருணேஷ் இன்னும் ஒன்னே ஒண்ணு நான் முக்கியமா சொல்லிடுறேன். நேத்து மார்ச் 8 நம்முடைய தமிழ்நாட்டில் இருந்து ஒரு மிகப்பெரிய குரல் எழும்பியது. என்னன்னா, மதுரையில் இருக்கின்ற அந்த சின்ன பொண்ணுங்கிற அந்த அம்மா ஒண்ணு சொன்னாங்க. என்னன்னா, மோடி வீடு எனக்கு கொடுக்கிறேன்னு சொன்னாங்க, போட்டோ எல்லாம் எடுத்துக்கிட்டாங்க, சால்வா போட்டாங்க, ஆனா ஒன்னும் நடக்கல. அவங்க சொல்லி அடுத்த நிமிஷம் இன்னைக்கு அந்த அம்மா பேர்ல நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் ஒரு வீட்டை கொடுத்திருக்கிறார் என்றால் இப்படிப்பட்ட பாதுகாப்பை கொடுப்பது நம்முடைய திராவிட மாடல். அதனாலதான் நான் சொன்னேன், திராவிட மாடலா சனாதன மாடலான்னு கேளுங்க. திராவிட மாடலா கேட்டுருவோம். சரி.